வேதாமக பெண்கள் அப்படின்ற சத்தியத்துல நம்ம வந்து வேதத்துல காணப்படக்கூடிய ஒவ்வொரு ஸ்திரீகளை குறித்து நம்ம வந்து தியானிச்சுட்டு வரோம். ஸோ அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம வந்து ரெபேக்கால குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? அதிகமா வந்து தியானிக்கலாம். ரெபேக்கால் அப்படின்னும்போது நிஜமாகவே ரெபேக்காலோட வாழ்க்கையில நிறைய சத்தியங்கள் நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு பைபிள்ல வ படிக்கும்போது ரெபேக்காலோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ரெபேக்காள் வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லா பகுதியிலுமே அதாவது திருமணத்துக்கு முன்பாகவும், திருமணத்துக்கு பின்பாக கூட அவங்க வாழ்க்கையில அநேக நல்ல காரியங்கள் வந்து காணப்பட்டது. வயதான காலத்துல அவங்க செய்த சில காரியங்கள் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களா இருந்தாலும் கூட, டோட்டலா பார்க்கும்போது ரெபெக்காளோட வாழ்க்கையில பார்க்கும்போது, நிஜமாகவே அவங்க வாழ்க்கையில தான் நம்ம நெறைய சத்தியங்கள என்ன பண்ணலாம்? கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதன் அடிப்படையில நம்ம வந்து ரெபெக்கால குறித்து தியானிக்கலாம். ஸோ ரெபெக்கால குறித்து தியானிக்கும்போது, அ நெறைய சத்தியங்கள் இருக்கனால இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல நம்ம வந்து இது ஃபுல்லா படிக்க முடியாது. அவசர அவசரமா படிக்கணும். அதனால வந்து ரெபெக்கால வந்து 2 பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் படிக்கலாம். திரும்பமா வந்து என்னோட கிளாஸ் இன்னொரு தடவ வரும்போது, மீதி இருக்கக்கூடிய சத்தியங்கள நம்ம படிக்க தேவன் உதவி செய்வாராக. இப்ப ரெபெக்காள் பார்ட்ட வந்து 2 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது திருமணத்துக்கு முன்பாக ரெபெக்காள் வாழ்க்கையில காணப்பட்ட சில சத்தியங்கள். திருமணத்துக்கு பிறகாக ஒரு மனைவியா, அம்மாவா மாறுனதுக்கு அப்புறம், அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட சில சத்தியங்கள குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? தியானிக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் திருமணத்துக்கு முன்பாக ரெபெக்காள் வாழ்க்கையில என்ன தேவனுக்கு பிடித்தமான காரியங்கள் காணப்பட்டது அப்படின்றத குறித்து படித்து, அந்த சத்தியத்திலிருந்து நம்ம கூட சில சத்தியங்கள கற்றுக்கொண்டு, அதன்படி வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்ப நம்ம ரெபெக்காள குறித்து வாசிக்கணும்னா, நம்ம வந்து ஆதியாகமத்துல 24வது அதிகாரத்துல தான் ரெபெக்காள பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 24ல 16வது வசனம். 15, 16ல தான் வந்து ரெபெக்காள பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரெபெக்காள் யார் அப்படின்னா, அவங்க வந்து ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுக்கு பிறந்த ரெபெக்காள் அப்படின்னு வந்து அவங்களுடைய பெற்றோர் பேர் வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெபெக்காள் வந்து என்ன பண்றாங்க? குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். 16ல வாசிக்கும்போது, அந்த பெண் மகா ரூபவதியும், புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 2 வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, ரெபெக்காளோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, நிஜமாகவே ரெபெக்காள் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அ அதாவது புருஷனை அறியாத ஒரு கன்னிகையாய், அவங்களுடைய வாலிப வயசுல அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. நம்ம வேதத்துல நெறைய இடத்துல வாசிக்கிறோம். நெறைய ஸ்திரீகள் வந்து என்ன பண்றாங்க? தவறான ஒரு வழியில போகக்கூடிய நெறைய ஸ்திரீகளோட வாழ்க்கைய நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா ரெபெக்காள பத்தி ஆண்டவர் இங்க சொல்லும்போது, என்ன சொல்றாரு? அவங்க மகா ரூபவதியும், புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய வாலிப வயசுல அவங்க வந்து எப்படி பரிசுத்தமா ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிச்சாங்க அப்படின்றத குறித்து பார்க்கிறோம். அப்போ ரெபெக்காள் வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது சத்தியம் என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்க? அ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பிஃபோர் மேரேஜ் திருமணத்துக்கு முன்பாக அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. ஒருவேளை நம்மள திருமணம் முடிச்ச பெண்களா இருக்கனால இந்த சத்தியம் நமக்கு தேவையா? அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. இதிலிருந்து நம்மளும் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு வாலிப வயசுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், நம்ம சபையில இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்த டீச் பண்ணுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? இத வந்து படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ மகாரூபவதி அப்படின்போது அவங்களுடைய பிசிக்கல் பியூட்டியும் சொல்லியிருப்பாரு கர்த்தர். அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பியூட்டியும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஓஹோலா நீங்க பார்க்கும்போது, ரெபெக்காள் பார்க்கும்போது அவங்க நிஜமாலுமே பார்க்கறதுக்கும் அழகா இருந்தாங்க பிசிக்கலாவும். அவங்களுடைய இன்னர் பியூட்டி அவங்களுடைய வேலை அவங்களுடைய அவங்க பேசக்கூடிய காரியங்கள், நடந்துக்கூடிய விதங்கள், அவங்களுடைய பிஹேவியர் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னர் பியூட்டி எப்படி இருக்கு? இங்க வந்து மகா ரூபவதி அப்படின்னு வந்து வேதம் வந்து நமக்கு சொல்லுது. கர்த்தர் பரிசுத்த ஆவியினர் அவங்கள பத்தி ஒரு சாட்சி குடுக்குறாருன்னா, கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தேறினவர்களா இருந்தா மட்டும் தான் வேதத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவங்கள பத்தி அடைமொழிகள வந்து குடுப்பாரு. அப்போ இங்க ரெபெக்காளுக்கு வந்து கர்த்தர் மகா ரூபவதின்னும்போது, அவங்க இன்னர் பியூட்டியாவும் இருந்தாங்க, பிசிக்கல் பியூட்டியாவும் இருந்தாங்க. அத விட முக்கியமானது புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாங்க. இப்ப இந்த ஹோலி லைஃப் எங்க அதாவது வாலிப வயசுல ரெபெக்காள் வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணா
காணப்பட்டாங்க. திருமணத்துக்கு முன்பாக எந்த விதமான ஒரு கரையும் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? ஒரு புருஷனை அறியாத ஸ்திரீயா, அ அப்படின்னா அவங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவுமே டீனேஜ் வயசுல என்ன பண்ணியிருப்பாங்க? பரிசுத்தமா அவங்க கண்டிப்பா வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா வந்து, கல்யாணத்துக்குள்ள என்டர் ஆகக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு இந்த பரிசுத்தம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லைங்களா? இன்னைக்கு பார்க்கும்போது, அத வந்து நம்ம வந்து ஜல்லட போட்டு தேட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து வாலிப வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகள, பெண் பிள்ளைகள், பசங்களெல்லாம் நம்ம பார்த்தோம், கேள்விப்பட்டோம்னா, இந்த புருஷனை அறியாத ஸ்திரீ அப்படின்ற பெண்கள வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும். 1, 2, 3 அப்படி வந்து மோசமான ஒரு காலகட்டத்துக்குள்ள இன்னைக்கு போகுது. இதுல வந்து விசுவாசி குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுமே என்ன பண்றாங்க? இந்த மாரி பரிசுத்தத்த இழந்து வந்து காணப்படுறாங்க. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சபையில இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு, இத வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரெபேக்காவோட வாழ்க்கைய சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். டீனேஜ்ல இருக்கும்போது, நம்ம வந்து பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள், நம்ம பார்க்கக்கூடிய படங்கள், அது எல்லாமே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அத பார்க்கிறார். ரெபெக்காள் வந்து பரிசுத்தமுள்ள ஸ்திரீயா இருந்தது யார் சொன்னது? தேவன் தான் இங்க வந்து சொன்னாரு. அதனால தான் ஈசாக்கு என்ற ஒரு பெரிய ஒரு மனுஷன குடுத்தாரு. ஆபிரகாமுடைய சந்ததிய வர்த்திக்க பண்ணுவதற்கு தேவன் ஒரே மகன் வயதான காலத்தில் பெற்றெடுத்த ஈசாக்கு மூலம் தேவன் ஆசீர்வதிக்குன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு வந்து ரெபேக்கால என்ன பண்றாரு கர்த்தர்? மனைவியா குடுக்குறாரு. அதுக்கு மஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? அவங்க வந்து யங் லைஃப்ல, டீனேஜ் லைஃப்ல வந்து பரிசுத்தமா ஜீவிச்சாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கடவுளுக்கு பிரியமா இருந்து, உண்மையா இருந்து, எந்த பாவமுமே செய்யாத, நம்ம இருதயத்த வந்து எந்த விதத்திலயும் கரைப்படுத்தாதபடிக்கு ரெபெக்காள் வந்து நெனச்சிருப்பாங்களா? இப்ப நான் பாவம் செஞ்சா யாருக்கு தெரிய போதுன்னு. ஆனா இல்ல. கர்த்தர் பார்த்துட்டே இருந்து அவங்கள ஹார்னர் பண்ணி என்ன பண்றாரு? நல்ல ஒரு லைஃப குடுக்குறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இப்ப நம்ம வந்து YouTube பார்க்குறோம், அ WhatsApp பார்க்குறோம், Instagram பார்க்குறோம். அப்போ இதுலலாம் நம்ம மனச கரைப்படுத்தக்கூடிய, நம்ம பரிசுத்தத்த வந்து வீழ்த்தக்கூடிய காரியங்கள் பார்க்கும்போது, நம்ம நினைக்கக் கூடாது. இதெல்லாம் யார் பார்க்க போறா? இப்ப நான் அத பார்க்கறதுனால யாருக்கு தெரிய போகுது? அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா யார் பார்த்துட்டு இருக்கா? தேவன் பார்த்துட்டு இருக்கார். நம்மளோட பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம வந்து இருதயத்தை எப்படி பரிசுத்தமா வச்சுக்கணும்? எப்படி நம்ம வந்து சிந்தைய பரிசுத்தமா வச்சுக்கணும்? வாலிப வயசுலயா இருக்கட்டும், திருமணம் முடித்தா இருக்கட்டும், எப்படி நம்ம ஹோலி லைஃப் வாழ்றது தேவன் வந்து பார்க்கிறார். அதன் அடிப்படையில தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள வந்து பிளெஸ் பண்ணக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அப்ப ரெபெக்காள் வந்து திருமணத்துக்கு முன்பாகவே அ ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. திருமணத்துக்கு பின்பாகவும் அவங்க கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியா தான் இருந்தாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையிலருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த காரியங்கள வந்து கற்றுக்கொள்ளணும். நிஜமாலுமே கல்யாணம் ஆகுற வரைக்கும் எந்த விதத்திலயும் கரைபடாத இருக்கிற பெண்கள வந்து ஸ்திரீகள வந்து தேவன் அதிகமா வந்து என்ன பண்ணுவாரு? பயன்படுத்தக்கூடியவரா, தன்னுடைய ராஜ்யத்துல வந்து எடுத்து உயர்த்தக்கூடிய ஒரு தேவனா காணப்படுகிறார். அப்போ நம்ம வந்து நம் பிள்ளைகள பரிசுத்தத்துல வளர்த்தக்கூடியவங்களா இருக்கணும். பிள்ளைகள பரிசுத்தமா வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்தணும். அது 1வது சத்தியம். 2வது பார்க்கும்போது, இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். ரெபெக்காள் அப்படின்னாவே, கடினமா உழைக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எப்ப அவங்க கடினமா உழைச்சாங்க? பிஃபோர் மேரேஜ் இல்லையா? திருமணத்துக்கு முன்பா தான் இவங்க என்ன பண்றாங்க? ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமா பண்ணாங்க. ஆனா பொதுவா நம்ம உலகத்துல பார்த்தோம்னா, ஒரு பெண் அப்டின்னா, ஜெனரலா என்ன சொல்லுவோம்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா. வீட்டு வேலையெல்லாம் செய்றா, பிள்ளைய பாத்துக்கிறா, சமைக்கிறா, வேலைக்கு போறா அப்டின்னு நம்ம பேர் வாங்குவோம். ஆனா ரெபெக்காள் வந்து அப்டி இல்ல. டீனேஜ்லயே அவங்க என்ன பண்றாங்க? கடினமாக உழைத்த ஒரு பெண் அப்டின்ற பேர வந்து சாட்சிய வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 24ல 16, 18, 19வது வசனத்துல 3 வசனத்திலயும் நம்ம வந்து வாசிக்கிறோம். இங்க வந்து அவங்க தண்ணி எடுக்கும்போது வந்து ஈவினிங் டைம் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க? சாயந்தர நேரத்துல என்ன பண்றாங்க? அவங்க வந்து தண்ணி நிறக்கிறதுக்காக வராங்க இல்லையா? அப்போ அ ஈவினிங் டைம்ல அவங்க என்ன பண்றாங்க? தண்ணி எடுக்க வராங்க. அ தண்ணி எடுக்கும்போது அதுவும் எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. ஜெனரலாவே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு வேலை வச்சா செய்வாங்களா?
செய்யவே மாட்டாங்க. ஒண்ணும் இல்ல போய் தோசைய ஊத்தி குடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து ஒரு பாத்திரத்த வெளக்குங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும்போது, பிள்ளைகள் என்ன பண்றாங்க உடனே? மறுப்பு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லையா? ஆனா இங்க ரெபெக்காள் பார்க்கும்போது, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்காங்க. தண்ணி எடுக்கிற அந்த காரியம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. நம்ம நெனச்சக்கூடாது. நம்ம வீட்ல வந்து பைப் தெறந்து தண்ணி பிடிக்கிற மாரி இது இல்ல. அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் நடந்து போயி, அவங்க என்ன பண்ணணும்? தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்ல நெரப்பணும். 1 குடம், 2 குடம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தான் வந்து டேப் இருக்கு. திறந்து விட்ட உடனே துணி துவைக்கிறோம், வாஷ் பாத்திரம் வெளக்குறோம், குளிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு வந்து என்ன? தண்ணிய கொண்டு வந்து ஒரு ட்ரம்ல நெரப்பி, அதிலிருந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. அப்போ 1 குடம், 2 குடம் எடுத்திருக்க மாட்டாங்க. நெஜமாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க? நெறைய குடம் தண்ணி வந்து எடுத்திருப்பாங்க கண்டிப்பா. அப்போ அந்த வேலைய செய்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா எந்த அளவுக்கு வந்து ரெபெக்காள் வந்து அ ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க அப்டின்றது நமக்கு வந்து தெரியும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாக வேலை செய்யும்போது முறுமுறுக்காம செய்றாங்கன்னா, அது பெரிய விஷயம். இல்லைங்களா? ஏன்னா இப்ப நமக்கு தெரியும் அம்மாவா இருக்கனால நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை வச்சோம்னா, பிள்ளைங்க என்ன பண்றாங்க? சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா ரெபெக்காள் அப்டி இல்ல. அதனால தான் கர்த்தர் வந்து ரெபெக்காளோட வாழ்க்கையில பார்க்கும்போது, எலி அ சாரி ஈசாக்குக்கு வந்து ஒரு நல்ல துணைய கண்டுபிடி அப்படிங்கும்போது, எலியேசர் வந்து என்ன ஒரு அடையாளத்த கேட்டார்ன்னா, அ அந்த ஹார்ட் ஒர்க் அதாவது கடினமா அந்த என் ஒட்டகத்துக்கும் எனக்கும் தண்ணி குடுக்கக்கூடிய அந்த வேலை, அந்த ஹார்ட் ஒர்க்க தான் என்ன பண்றாரு? அடையாளமா ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு. எலியேசர் நெனச்சிருந்தா, இந்த மாரி வந்து நான் குடத்த தூக்கிட்டு வர பொண்ணு, இல்ல வந்து நான் வரும்போது எதிர்கொண்ட வர பொண்ணு, இல்லன்னா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கணும். இல்ல இப்படி இருந்திருக்கணும். அப்படின்னு ஒரு அடையாளத்த வந்து கேட்கல. எந்த அடையாளத்த கேட்கிறாரு? எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் யாரு தண்ணி மொ மொ ம வார்க்கிறாங்களோ, அவங்க தான் வந்து ஈசாக்குக்கு கர்த்தர் குடுக்குற பெண் அப்படின்ற ஒரு பெரிய அடையாளத்த வந்து கேட்கிறாரு. அப்போ அந்த அடையாளத்த வந்து ரெபெக்காள் என்ன பண்றாங்க? நார்மலா அவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அப்போ கடவுள் கூட அவருடைய திட்டத்துல பயன்படுத்தும்போது அந்த ஹார்ட் ஒர்க்க தான் பயன்படுத்துறார். யாரு வந்து ஆ குடும்பத்துக்கா இருக்கட்டும், கர்த்தருக்கா இருக்கட்டும், வேலைகள் செய்யும்போது சந்தோஷமா செய்றாங்களோ, அவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய திட்டத்துல பயன்படுத்துறாரு. ஆண்டவருடைய இப்போ நம்ம கலெக்டர் ஆகணும்னா, டிகிரி முடிச்சுட்டு ஆ எக்ஸாம் எழுதியிருக்கணும். இல்லையா? அப்ப கலெக்டர் ஆக முடியும். டாக்டர்னா இப்ப நீட் எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணணும்? ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி எம்பிபிஎஸ்க்குள்ள போணும். டாக்டர் ஆகணும். ஆனா கர்த்தருடைய வேலைய செய்வதற்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் அப்டின்னா, ஆண்டவர் ராஜ்யத்திற்காக கடினமா உழைக்கக்கூடியவங்க வேணும். அவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறாரு. சோம்பேறித்தனமாகவோ, அசட்டையாகவோ, நமக்கு ஏன் இத செய்யணும்னு காரியம் அப்படி இல்லாதபடிக்கு, யாரு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக சந்தோஷமா உழைக்கிறாங்களோ, அவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறார். அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பயன்படக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். நீங்க யார வேணாலும் பாருங்க. யாரு கடவுள் சமூகத்துல கஷ்டப்பட்டு ஜெபிச்சு, அதிக நேரப்பட்டு பிரேயர் பண்ணி, பைபிள் படிச்சு, ஊழியங்களுக்காக அங்கேயும் இங்கேயும் பிரயாசப்பட்டு, ராஜ்யத்திற்காக கஷ்டமா உழைக்கிறாங்களோ, அவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறார். அப்போ ரெபெக்காள் வாழ்க்கையில பார்க்கும்போது, தேவனுடைய பெரிய ஈசாக்குடைய சந்ததிய ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த ஹார்ட் ஒர்க்க தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறார். அப்போ ரெபெக்காள் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்க வந்து அ எவ்வளோ ஒரு தண்ணி இறைச்சு ஊத்துனாங்கன்ட்டு. 10 ஒட்டகங்கள் இருக்கு. 10 ஒட்டகம் நமக்கு அப்ராக்ஸிமேட்டா ஒரு ஒட்டகம் வந்து என்ன பண்ணும்? வந்து அ 100 லிட்டர் தண்ணி 120 லிட்டர் தண்ணி குடிக்கும்னு சொல்றாங்க ஒரு ஒட்டகம். அப்போ 10 ஒட்டகம்போது 1200 லிட்டர் தண்ணி. ஒரு சின்டெக்ஸ் டேங்க் 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் மாரி தண்ணி. அது எப்படி இறைக்கிறாங்க? ம் மொண்ட் மொ பைப் திறந்து விட்டு இல்ல. அவங்க வந்து இறைச்சு கயிறு கட்டியோ, இல்ல கீழ போய் இறங்கி மொண்டு வந்தோ என்ன பண்றாங்க? குடுக்குறாங்க. அப்போ இந்த ஒர்க் செய்யக்கூடிய ரெபெக்காள் வந்து எதேர்ச்சையா வேலை செய்யக்கூடிய ஸ்திரீ இல்ல. எதேர்ச்சையா அதாவது இன்னைக்கு அவங்க அம்மா சொன்னாங்க. அதனால போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ரெபெக்கால இந்த வேலை செய்யவே முடியாது. அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் அவங்களோட நார்மல் லைஃபே இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீயா இருந்திருப்பாங்க. எ இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப சமைக்க தெரியாதுங்கிற போய் சமையல்னா எப்படி சமைப்பாங்க? அவங்களுக்கு சமைக்க தெரியாது. இப்ப வந்து வீடே கூட்ட தெரியாதவங்க வீடு கூட்ட சொன்னா எப்படி கூட்டுவாங்க? ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ரெபெக்காள் அன்னைக்கு தான் தண்ணி எடுக்க போறாங்கன்னா, அவங்க கண்டிப்பா இவ்ளோ குடம் தண்ணீய இறைச்சு என்ன பண்ணியிருக்க முடியாது? ஊத்தியிருக்க முடியாது. அப்போ அவங்க சலிப்பு படாம, நம்ம பார்க்கணும் உற்சாகமா ஓடி அவங்க என்ன பண்றாங்க?
10 ஒட்டகங்களுக்கும் சந்தோஷமா தண்ணி வார்த்துறாங்கன்னா, அவங்களோட நார்மல் லைஃபே அவங்க வந்து அவங்களுடைய நார்மல் லைஃப் எப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரியா இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அதனால இந்த வேலை அவங்களுக்கு என்ன பண்ணல, ஒரு பெரிய வேலையோ, மலை போலயோ, பாரமா அவங்களுக்கு வந்து தெரியல. இது அவங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்களோட நேச்சரே ரெபெக்காளோட நேச்சரே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் கண்டிப்பா அவங்க வீட்ல அவங்க அம்மாக்கு அ தண்ணி எடுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு ஆட்டு மந்தை வச்சிருக்கலாம், மாட்டு மந்தைகள் வச்சிருக்கலாம். அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க. சமைச்சு குடுத்துருக்கலாம். எல்லா ஒர்க்குமே கண்டிப்பா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அ வாலிப வயசுல அவங்க அம்மாவுக்கு செய்து குடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ ஏன் அப்டின்னா, அவங்க சலிப்போட இந்த வேலைய செய்யல. இல்லையா? அங்க பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? 17ல வாசிக்கிறோம். அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, "உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும்" என்றான். அதற்கு அவள், "குடியும் என் ஆண்டவனே" என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில இறக்கிக் கொண்டு என்ன பண்றாங்க? அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அப்போ கொடுத்த பின்பு, "உம்முடைய ஒட்டகங்களுக்கு குடித்து தீர மட்டும் அவைகளுக்கும் மொண்டு பார்ப்பேன்" என்று சொல்லி. அப்போ இங்க எலேசர் கேட்கல. "என் ஒட்டகத்துக்கு குடுப்பியான்னு?" இவளா தான் என்ன பண்றா? "நீங்க குடிங்க. உங்க ஒட்டகத்துக்கு நான் தரேன்" அப்படின்றாங்க. அப்போ ஒரு அவங்களா முன்வந்து தான் என்ன பண்றாங்க? ஒட்டகத்துக்கு தரேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு தருவோம், தண்ணி தருவோம். கூட வந்திருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம தானா தரோம்ன்னு சொல்லுவோம். அவங்க கேட்டா தான் என்ன பண்ணுவோம்? குடுப்போம். ஆனா இங்க வந்து ரெபெக்காள் வந்து அப்படி இல்ல. "நீங்களும் குடிங்க, ஒட்டகங்களுக்கும் குடிங்க." அப்போ அவங்களுடைய இருதயம் பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து ஒரு என்னது கடினமா உழைக்கக்கூடியது, ஒரு சிரமம் இல்லாம, ஒரு சந்தோஷமா, உற்சாகமா வந்து செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அந்த ஒரு குணம் தான் ரெபெக்கால வந்து ஆண்டவர் வந்து அதிகமா பயன்படுத்தினதுக்கு காரியமா காணப்படுது. அப்போ ரெபெக்காள் வந்து இங்க பார்க்கும்போது, அ யூத் வாழ்க்கையில வந்து என்ன பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரியா காணப்பட்டாங்க. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், சொல்லிக் குடுக்கணும். நான் அன்னைக்கு தான் கிளாஸ் எடுத்தேன் போன வாரம். பிள்ளைங்க சைல்ட் ட்ரெய்னிங் கிளாஸ்ல. பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணணும், வேலை செய்வதற்கு பழக்கப்படுத்தணும் நம்ம அப்டின்ட்டு. அப்போ நம்ம பிள்ளைகள் வந்து வேலை செய்வதனால என் பிள்ளை வந்து கஷ்டப்படுறா, ஐயோ பாவம் பாவம் கல்யாணம் முடிச்சுட்டு போய் வேலை செய்யட்டும். இப்ப எதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. தேவன் என் குழந்தைய பயன்படுத்தணும் அப்படின்னா, என் பிள்ளை வந்து என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலயும் கடினமா உழைக்கக்கூடிய ஒரு பெண்ணா காணப்படணும். அப்படி இருக்கும்போது தான் தேவன் பயன்படுத்துறார். அப்போ நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கும், நம்ம சபையில இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கும், வாலிப வயசுல ஆண்டவருக்காக நீங்க வந்து குடும்பத்துக்காகவும் உழைக்கணும். இன்னொன்னு வந்து கடவுளுக்காகவும் உழைக்கணும். இங்க பார்க்கும்போது, ஒருவேளை ரெபெக்காள் வந்து அ குடும்பத்துக்கு சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கலாம். சில பெண்கள் செய்வாங்க இல்லையா குடும்பத்துல. அவங்க குடும்பத்துக்கு நல்லா வேலை செய்வாங்க. ஆனா வந்து அடுத்தவங்களுக்கு வேலை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனா ரெபெக்காள் வந்து அவங்க குடும்பத்துக்கு தண்ணி எடுக்குறாங்க. எலியேசருக்கும் எலியேசர்ன்றது யாருன்னே அவங்க தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவரு வெளிப்படுத்துறாரு. அப்போ எலியேசருக்கும் முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷனுக்கும் இவங்க என்ன பண்றாங்க? தன்னோட வேலைய வந்து செஞ்சு குடுக்குறாங்க. 3வது பார்க்கும்போது, மனுஷங்களுக்கு உதவி செய்யலாம். மிருகங்களுக்கு நம்ம உதவி செய்ய தோணுமா? ஆனா வந்து ரெபெக்காள் என்ன பண்றாங்க? அதையும் ஒரு படி தாண்டி, தான் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இல்ல முன்ன பின்ன தெரியாத மக்களுக்கு மட்டும் இல்ல, அனிமல்ஸ்க்கும் விலங்குகளுக்கும் கூட அவங்க என்ன பண்றாங்க? தன்னுடைய வேலைய வந்து சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில சில சமயம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம செய்வோம். மற்றவங்களுக்காக செய்யும்போது நமக்கு தோணாது. அவங்களுக்கா நீ ஏன் வேலை செய்ற விடு. சில சமயம் சொல்லுவோம் இல்லையா? மற்ற இடங்களுக்கு போய் நம்ம பிள்ளைங்க வேலை செய்யும்போது, அங்கலாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்னுவோம். இல்ல வந்துட்டு சபையில செய்யும்போது, நீ ஏன் வேலை செய்ற? அவங்க செய்யட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம பிள்ளைகள உற்சாகப்படுத்தக்கூடாது. ரெபெக்காள் போல நம்ம குடும்பத்திற்கும் நம்ம வேலை செய்யணும். முன்ன பின்ன அறியாத மற்றவர்களுக்காகவும் நம்ம உழைக்கக்கூடியவங்களா இருக்கணும். அனிமல்ஸ் அதுக்காக விலங்குகளுக்குன்னு இல்ல. பொதுவா எல்லாருக்காகவும் நம்ம இருதயம் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இருதயமா இருக்கணும். அந்த இருதயத்த தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்பக்கூடிய ஒரு தேவனா இருக்காரு. அப்போ இந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து, அ நம்ம குடும்பம், நம்ம வீடு அப்படின்றது மட்டும் இல்லாதபடிக்கு, பொதுவா வந்து எல்லா சபைக்காகவும் உழைக்கணும், குடும்பத்துக்காகவும் உழைக்கணும், சொசைட்டிக்காகவும் உழைக்கணும், எல்லாத்துக்காகவும் உழைக்கக்கூடிய அந்த குணம் வந்து பெண்களுக்கு கண்டிப்பா வேணும். அது வந்து ரெபெக்காள் வாழ்க்கையில வந்து காணப்பட்டது. அப்போ ரெபெக்காள் வாழ்க்கையில பார்க்கும்போது, இந்த 2வது குணம் வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அவங்க கண்டிப்பா என்ன பண்றாங்க?
அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வாலிப வயசுலயே ரெபெக்காள் அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, திருமணமாகிய வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள விட இன்னும் அதிகமா கடினமா உழைக்கக்கூடிய பெண்களா இருக்கும்போது, கர்த்தர் இன்னும் எத பண்ணுவார் நம்மள? அதிகமா பயன்படுத்தக்கூடியவர் தேவனா இருப்பார். அப்போ 2வது சக்திய பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? கடினமா உழைக்கக்கூடியவங்களாக, உற்சாகமா வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. நம்ம வந்து பார்க்கிறோம். 3வது வந்து பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, அவங்க வந்து உதவி செய்யக்கூடிய, நல்லா உபசரிக்கக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. இல்லைங்களா? அதுதான் 24, 25ல வாசிக்கிறோம். அவங்க வந்து உதவி செஞ்சத மட்டும் விட்டுட்டாங்களா? இல்ல. என்ன பண்றாங்க? தண்ணி மட்டும் குடிச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்களா? இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? "எங்களிடத்தில் வைக்கோலும், தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது. ராத்தங்க இடமும் உண்டு" என்றாள். இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க? தண்ணி மட்டும் குடுத்துட்டு அவங்கள அனுப்பில்ல. அந்த மனுஷனுக்கு வந்து, "நீங்க வந்து எங்க வீட்ல ஸ்டே பண்ணுங்க. எங்க வீட்ல இடம் இருக்கு. உங்க ஒட்டகங்களுக்கும் வந்து சாப்பாடு இருக்கு. ஆனால் நீங்க வந்து தங்குங்க" அப்படின்றது வந்து என்ன பண்றாங்க? ரெபெக்காள் வந்து சொல்றாங்க. அப்போ நெனச்சு பாருங்களேன். இந்த உதவி செய்யக்கூடிய, உபசரிக்கக்கூடிய பண்பு ரெபெக்காள் வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. எப்படி காணப்பட்டது? இவங்க நெனச்சிருக்கலாமா? இப்ப நம்ம கூட்டிட்டு போனா அம்மா, அப்பா விட்டுருவாங்களா? நம்ம பாட்டு வாங்கன்னு சொல்ட்டோம். பெர்மிஷன் நம்ம அம்மா, அப்பாட்ட கேட்காம பண்ணிட்டோம். அப்படின்னு அவங்க நெனைக்கல. ஏன்னா, அவங்க ஒருவேள மேபி அவங்க அம்மா, அப்பா இவங்க எல்லாம் உபசரிச்சிருப்பாங்க. அநேக மக்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? வீட்டுக்கு வர வச்சு இப்படி சாப்பாடு போட்டுருக்கலாம். அந்த அந்த பழக்கத்த அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த குடும்பத்துல பார்த்திருப்பாங்க. அதனால தான் இவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வருது? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு போனா அம்மா, அப்பா வந்து திட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அப்படித்தானே பண்றாங்க. அப்படின்ற அந்த பழக்கத்த வந்து இந்த பெற்றோர்கிட்ட கற்றுக்கொண்டு, அந்த பெண் என்ன பண்றாங்க? இவங்களும் அந்த வாழ்க்கையில அந்த பிரின்சிபல்ஸ வந்து பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ தானா வந்து உதவி செய்றா. அதேபோல தங்க வீட்டுக்கு வந்து அழைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன எந்த சிரமமும் அவங்க வந்து பார்க்காதபடிக்கு என்ன பண்றாங்க? உபசரிக்கக்கூடிய ஒரு பெண்ணா வந்து காணப்படுறாங்க. நம்ம உபசரிக்கிறதுன்றதும்போது நம்ம வாசிச்சோம் மினிஸ்ட்ரி பண்ணும்போது. அப்போ அந்நியர்களை ஏற்றுக்கொண்டு முன்ன பின்ன அறியாத மக்கள் இல்லன்னா வந்து கடவுளுடைய பிள்ளைகள் யாராவது நம்ம என்ன பண்ணணும்? வருந்தி வந்து நம்ம என்ன பண்ணணும்? அழைக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா நம்ம வந்து காணப்படணும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பண்பு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து யார்கிட்ட இருந்தது? திருமணத்துக்கு முன்பாகவே யார்கிட்ட இருந்தது? ரெப்பாக்காள் கிட்ட இருந்தது. அவங்க வந்து என்ன பண்றாங்க? வருந்தி அழைத்துக் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்புறமே தான் என்ன பண்றாரு? அவர் வந்து அந்த மனுஷன் தலையை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, அப்புறமா தான் அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த பொண்ணு தான் ஈசாக்கு தேவன் குடுத்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு எலியேசர் என்ன பண்றாரு? போறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ரெபெக்காளுடைய வாழ்க்கையில இந்த உபசரிக்கிற பண்பு வந்து இன்னும் கடவுளுடைய சித்தத்த வந்து செய்யக்கூடியதுக்கு எடுத்து செல்லப்பட்டதா காணப்பட்டது. அப்போ திருமணம் ஆயிருந்தாலும் சரி, திருமணம் ஆகாம இருந்தாலும் சரி, இந்த உபசரிக்கிற பண்பு நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்ல வர எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம மக்கள வந்து வீட்ல ஏற்றுக்கொண்டு அவங்க உபசரிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம வந்து உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். தானா வந்து நம்ம முன் வந்து உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 4வது பார்க்கும்போது, அவங்களோட யூத் லைஃப்ல பார்க்கும்போது, இவங்க என்ன பண்றாங்க? இதெல்லாம் கேள்விப்பட்டு முடிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க? நேரா அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. 28ல வாசிக்கிறோம். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை எல்லாம் தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். அப்போ பாருங்களேன், இந்த பொண்ணு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் அங்க என்ன நடந்துச்சு? அது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்ல போய் எல்லாத்துக்குமே சொல்றாங்க. இல்லைங்களா? அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் என்ன பண்றாங்க? எதுவுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதில்ல. இல்லையா? நம்ம அப்படி பண்றோம். என்ன பண்றோம்? அ பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல வெளி விஷயங்களா இருக்கட்டும், எதுவுமே பேரண்ட்ஸ்ட்ட சொல்லாம மறைச்சு வைக்கிறோம். ஆனா இங்க ரெபெக்காள் என்ன பண்றாங்கன்னா, அப்படிலாம் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஓடி போய் இந்த காரியங்கள தாயின் வீட்டினருக்கு அறிவித்தால், என்ன சொல்றாங்க? நீங்க வந்து பாருங்கன்னு சொல்ட்டு அவள் என்ன பண்றா? அவன் தன் சகோதரி தரித்திருந்த காதணியும், கையில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இது என்ன எந்த மனிதன் என்றோடு பேசினான் என்று சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில், அவ என்ன பண்றா? அவ கண்டிப்பா காட்டியிருப்பா. அந்த காதுல போட்டிருக்கிறது, அவ குடுத்த கிஃப்ட் எல்லாம் என்ன பண்ணியிருப்பா? இங்க காட்டியிருப்பாங்க. அப்போ என்ன பண்றாங்க?
அவங்க அப்பா, அவங்க அண்ணன் எல்லாம் போயிட்டு பார்த்து அவங்கள விசாரிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரேன்னா, ரெபேக்காள் வாழ்க்கையில பார்க்கும்போது, தன்னோட ரோட்ல போறாங்க, வராங்க, எங்கேயாவது போயிட்டு வரும்போது, தன் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு தன் தகப்பன் பெற்றோர்களிடத்தில் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த பெண் இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்துல அது வந்து காணப்படாம இருக்கு. நம்ம பிள்ளைகள் வந்து பெற்றோர்கிட்ட நெறைய விஷயங்கள சொல்லாம மறைக்கிறாங்க. அதனால நெறைய வாழ்க்கையில பிரச்சனைகள சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகள் வந்து பெற்றோர்கிட்ட வந்து சந்தோஷமா கெட்டது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீடம் நம்ம என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கணும். அதே மாரி பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லணும்? சொல்லிக் குடுக்கணும். எது நடந்தாலும் என்ன பண்ணணும் நீங்க? வந்து பெற்றோர்கிட்ட சொல்லணும். ஸ்கூல்ல போனா யார் பேசுனா? என்ன பேசுனாங்க? என்ன நடந்தது? அப்படின்றது எல்லாவற்றையும் ஃப்ரீயா பேசக்கூடிய ஒரு பெண்களா நம்ம வந்து அ காணப்படணும். அதுவும் யூத் ஏஜ்ல பார்க்கும்போது, கண்டிப்பா அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறதா காணப்படுகிறது. ஏன்னா, இன்னைக்கு நெறைய வாலிப பிள்ளைகள் தவறான முடிவுகளுக்கு போறதுக்கு முக்கியமான காரணம், ஃபேமிலில தன்னோட பெற்றோர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணாம போறது தான் பார்க்கிறோம். அப்போ ரெபேக்காள் வந்து அப்படி எந்த தப்பும் செய்யல. அவங்க என்ன பண்றாங்க, நடந்ததெல்லாம் வந்து அ தன்னோட வாழ்க்கையில வந்து அ பெற்றோர் குடும்பத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அது ஒரு அவங்க காணப்பட்ட ஒரு குணாதிசயம். அதேபோல ஆண்டவரோட சித்தத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, திருமணத்துல பார்க்கும்போது, கர்த்தர் சித்தம் இதுதான் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அதுக்காக ஒப்பு குடுத்த ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அதுதான் 58ல நம்ம வாசிக்கிறோம். 55ல வந்து வாசிக்கிறோம். இதுதான் காட்ஸ் வில் அப்படின்னு வந்து எலியேசர் சொன்ன உடனே, அவங்க எந்த ஒரு மறுப்புமே சொல்லல. அவங்க பேரண்ட்ஸ் கூட என்ன பண்றாங்க, "இன்னும் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகட்டும்" அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா வந்து ரெபெக்காள் வந்து, இது கடவுள் சித்தம் அப்படின்னோனே அவங்க என்ன பண்றாங்க, உடனே கீழ்ப்படிந்து அவங்க எலியேசர் கூட அவங்க என்ன பண்றாங்க, விட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அது கடவுளோட சித்தம் அப்படிங்கும்போது, அந்த தன்னோட தன்னுடைய சொந்த அப்பா, அம்மாவா இருக்கட்டும், சொந்த ஜனங்களா இருக்கட்டும், சொந்த இடமா இருக்கட்டும், இதெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, தூர தேசத்துக்கு போய் கர்த்தர் சொன்னபடி அவங்க என்ன பண்றாங்க, திருமணத்த முடிச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்க. சொல்லுவாங்க எல்லாருமே, ரெபெக்காள் வந்து திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணல, அவங்க அம்மா, அப்பா பார்க்கவே போகல. இல்லையா? ஏன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா கணவன், மனைவி அவங்க என்ன பண்றாங்க, சந்தோஷமா இருந்திருக்காங்க. கணவன் கீழ்ப்படிஞ்சு இருந்திருக்காங்க. கணவன நேசிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒரு அது ஒரு எண்ணமே அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் வந்து வாழ்ந்திருக்காங்க. கடவுள் கடவுள் மேல விசுவாசத்த வச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ரெபெக்காள் வாழ்க்கையில பார்க்கும்போது, கர்த்தருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க, முழுமையா வந்து கீழ்ப்படியக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அதுல வந்து நெறைய தடைகள் வந்திருக்கலாம். இப்ப இருக்க மாரியா? கிளம்பி போறது. இல்ல. எவ்ளோ வருஷங்கள், எவ்ளோ நாட்கள் கடந்து அம்மா, அப்பா விட்டுட்டு தூரமா போகணும். அ ஈசாக்க பார்த்திருக்க மாட்டாங்க. ஆபிரகாம தெரிஞ்சிருக்காது. முன்ன பின்ன தெரியாது. இப்பலாம் மேரேஜ் முடிக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஃபுல் பயோடேட்டா வாங்குறோம், பேசுறோம். அப்படியுமே நம்ம கடவுள் சித்தம் அப்படிங்கும்போது சில பேர் என்ன பண்றாங்க, அதுக்கு கீழ்ப்படியாம விட்டுர்றாங்க. ஆனா வந்து ரெபெக்காள் பார்க்கும்போது, ஈசாக்குன்ற பேர தான் கேள்விப்படுறாங்க. அவங்களுக்கு அறியுறாங்க. ஆனா அவ்ளோ கர்த்தர் மேல விசுவாசத்த வச்சுட்டு அவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு குடுத்து அவங்க கீழ்ப்படிந்து போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு அவங்க காட்ஸ் வில்ல வந்து தன்னோட வாழ்க்கையில பரிபூர்ணமா செஞ்சாங்கன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இது வந்து ரெபெக்காள் வாழ்க்கையில வந்து யூத் வாழ்க்கையில வந்து காணப்பட்ட சில சத்தியங்கள். திருமணத்துக்கு முன்பாகவே நிஜமாகவே ரெபெக்காள் பார்க்கும்போது, திருமணத்துக்கு முன்பாக அவங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் வந்து நம்ம பின்பற்றக்கூடியதா காணப்பட்டது. இதுல ஏதாவது ரெபெக்காள்ட்ட நம்ம நெகட்டிவ் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. நல்ல ஒரு அம் நல்ல ஒரு மகளா இருந்திருக்காங்க அம்மா, அப்பாக்கு. அண்ணனுக்கு நல்ல தங்கச்சியா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. வாலிப வயசுல வந்து பரிசுத்தமா ஜீவிச்சிருக்காங்க. அப்பா, அம்மா கிட்ட இருந்த காணப்பட்ட அந்த உபசரிக்கிற கேரக்டர், அந்த உதவி செய்யக்கூடிய கேரக்டர் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில யூத் ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்க? செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. கர்த்தருடைய சித்தத்த வந்து பேரண்ட்ஸ் எதிர்த்தாலும், எதிர்க்கல பேரண்ட்ஸ் வந்து யோசிச்சாலும் கூட, இவங்க தைரியமா என்ன பண்றாங்க? காட்ஸ் வில்ல வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அப்போ இவங்க வாழ்வு வயசு இவ்ளோ குணங்கள் இருக்கும்போது, கண்டிப்பா திருமணத்துக்கு அப்புறமும் அந்த வாழ்க்கை என்ன ஆச்சு? அதனால தான் அவங்க திருமணத்துக்கு அப்புறம், அவங்க வாழ்க்கை வந்து சண்டை சச்சரவு இல்லாம, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துறாங்க. நம்ம அன்னைக்கு வாசிச்சிருக்கோம் கேம்ப்ல. அ ஆபிரகாமுக்கு கூட 3 ஒய்ஃப்.
மற்றவங்களுக்கு கூட நிறைய மனைவிகள் இருக்காங்க. ஆனா வந்து ஈசாக்குக்கு வந்து ஒரே ஒரு மனைவி தான். ரெபெக்காள் தான். ரெபெக்காள் மரிச்சதுக்கு அப்புறம் ஈசாக்கு திருமணம் முடிச்சாங்க. நம்ம வேதத்துல எங்கேயும் வாசிக்கவே முடியாது. ஏன்னா, ரெபெக்காளும், ஈசாக்கும் அவ்ளோ ஒரு அந்யோன்யமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்குள்ள 2ண்ட் மேரேஜ், இன்னொரு பெண் திருமணம் முடிச்சாங்க அப்படின்றது எங்கேயுமே நம்ம வாசிக்கவே முடியாது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, நல்ல ஒரு கப்புலா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்களோட வாலிப வயசுல என்ன பண்றாங்க, அவங்க கடவுள சேவிச்சு, கர்த்தருக்கு பிரியமா ஜீவிச்சு வாழும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்கள அதிகமா பயன்படுத்தின தேவனா இருக்காரு. அப்ப நம்ம கூட ரெபெக்காள் வாழ்க்கையிலிருந்து ஒருவேளை வாலிப வயசு நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த சத்தியங்கள் நமக்கு வந்து பிரயோஜனம் உள்ளதா. நாமளும் வந்து என்ன பண்ணணும், கடினமா உழைக்கக்கூடியவங்களா இருக்கணும், பரிசுத்தமா வாழக்கூடியவங்களா இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய, உபசரிக்கக்கூடிய பெண்களா காணப்படணும். நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒருவேளை நமக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா, நம்ம நடந்ததெல்லாம் கணவன் கிட்ட சொல்லக்கூடிய பெண்களா காணப்படும். நம்ம ஒருவேளை கல்யாணம் ஆகாம இருந்தா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். திருமணம் முடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பேசணும், என்ன கடந்து வந்தோம், யார்கிட்ட என்ன பண்ணோம், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து உண்மையா நம்ம என்ன பண்ணணும், கணவர்கிட்ட சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அந்த அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன பேர் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கணவன்ட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க. அதெல்லாம் வந்து என்ன ஆகுது சில சமயம் பாவங்களுக்குள்ள இழுத்துட்டு போகக்கூடியதா இருக்கு. ஏவாள் அப்படித்தானே பண்றாங்க. சர்ப்பம் பேசினவனே அவங்க வந்து ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தா, இவ்வளவு பெரிய பாவங்கள் வந்திருக்காது இல்லையா? ஆனா ஏவாள் என்ன பண்றாங்க, சர்ப்பம் பேசும்போது கூட ஆதாம் கிட்ட போய் இத டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. அப்ப நம்ம வாழ்க்கையிலுமே எந்த விஷயங்கள் நடந்தாலும், நம்ம அத்தாரிட்டிக்கு கீழ இருக்கக்கூடிய நம்ம அத்தாரிட்டிக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது, அது வந்து பாசிட்டிவா இருந்தாலும் சந்தோஷம், நெகட்டிவா இருக்கும்போது நம்மள வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி தருவார். அப்ப அந்த ஒரு குணம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நினைக்கக் கூடாது. நம்ம ஏன் இவங்ககிட்ட போய் சொல்லணும்? இது எனக்கு நடந்தது இவன் அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. நம்ம வந்து வந்து மற்றவங்ககிட்ட வந்து ஓப்பனா சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அதேபோல கர்த்தருடைய சித்தத்த வந்து செய்யக்கூடிய ஒரு பெண்களா நம்ம வந்து இதான் காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திட்டார்னா, அதுக்கு தடையா குடும்பம் வந்தாலும் சரி, தடையா வந்து வேற எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் சித்தம் அப்படிங்கும்போது எவ்வளவு நிஜமாலுமே ரெபெக்கா நிறைய விலைக்கிரயங்கள் குடுத்திருப்பாங்க. அம்மா, அப்பா பார்க்காம இருக்கணும், தூரமா போகணும், திரும்பி வர முடியாதுன்னு தெரியும். முன்ன பின்ன தெரியாத இடம். ஈசாக்க நிறைய விலைக்கிரயத்த செலுத்தி தான் அவங்க என்ன பண்றாங்க, கடவுளுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளும் கடவுளுடைய சித்தத்திற்கு செய்வதற்கு நிறைய விலைக்கிரயங்கள் நம்ம கண்டிப்பா குடுத்துதான் ஆகணும். ஈஸி இல்ல இல்லையா? காட்ஸ் வில் செய்வது வந்து ஈஸி இல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவிலே வந்து நமக்காக மரிக்கும்போது நிறைய விலைக்கிரயம் குடுத்தாரு. அது ஈஸியான காரியமா? இல்ல. இயேசு கிறிஸ்து எவ்வளவு வியாகுலப்பட்டார் கெத்செமனே தோட்டத்துல. அப்போ நமக்காக ஆண்டவர் சிலுவையில மரிக்கிறது வந்து ஈஸியான காரியங்கள் இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்த செஞ்சு முடித்தார். அப்போ நம்மளும் ஆண்டவருடைய சித்தத்த செய்வதற்கு நெறைய விலைக்கிரயங்கள் குடுத்து தான் ஆகணும். ஆனா செய்யும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்கள வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அப்போ ரெபெக்காள் வாழ்க்கையில இருந்து கூட இந்த சத்தியங்கள கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. திருமணத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய அ வாழ்க்கையில இருக்கக்கூடிய சத்தியங்கள நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து தியானிக்கலாம். தேவன் தான் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.